إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. போற்றுகின்ற புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்தாருக்கெல்லாம் அருக்குடையாக வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்வில் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமா உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என கூறி பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையின் கீழ் வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், சோதனைகள் பற்றி இஸ்லாம் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் அந்த சோதனைகள் சம்பந்தமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்னவெல்லாம் சொல்லி காட்டுகிறது என்பதை பற்றியும் அந்த சோதனையின் மூலியமாக நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற அந்த நன்மைகளை பற்றி எல்லாம் தான் இந்த உரையிலே முழுக்க முழுக்க பார்க்க இருக்கின்றோம். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரியே, எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஏதோ ஒரு வகையிலே சில சோதனைகளை கொடுக்கத்தான் செய்கின்றான். சிலருக்கு எப்படிப்பட்ட சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று பார்த்தால், சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான். இன்னும் சில நபர்களிடத்திலே பொருளாதாரத்தை எடுத்து அல்லாஹ் சில சோதனைகளை கொடுக்கின்றான். இன்னும் சில மக்களுக்கு பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை, இப்படியாக வாரிசுகளை கொடுத்து அந்த வாரிசுகள் பிறந்த அந்த நேரத்திலேயே அந்த குழந்தைகள் ஊனமாகவோ மனம் நலம் குன்றியவர்களாக இப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அல்லாஹ் சில சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். இன்னும் சில நபர்களுக்கு நன்றாக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் பிற்காலத்திலே வளர்ந்து அவர்களையே கொடுமைப்படுத்துகின்ற அந்த சில சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான். இன்னும் சில நபர்களுக்கு அல்லாஹ் எந்த பிள்ளைகளையும் கொடுக்காமல் அல்லாஹ் சோதனைகளை வைக்கின்றான். இப்படியாக பொருளாதாரத்தை கொண்டும், பிள்ளைகளை கொண்டும், மனைவிகளை கொண்டும், தாய் தந்தையர்களை கொண்டும், பொருளாதாரம் இல்லாத அந்த ஒரு மோசமான ஒரு வியாபாரத்தை கொண்டும், இப்படி பல்வேறு வகையிலே மனிதர்களை அல்லாஹ் சோதனை செய்கின்றான். இப்படிப்பட்ட சோதனைகளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசும் பொழுது ஒரு வசனத்திலே பேசுகின்றான். வல நபுலுவன்னக்கும் பிஸைஹின் மினல் ஹௌஃபி வல் ஜூஹி வனக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸிஹிம் வஸமராத்தி வபஷ்ஷிரி ஸாபிரீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களாலும் உயிர்களை கொண்டும் பலன்களை சேதப்படுத்தியும் நான் உங்களை சோதிப்போம், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் எப்படி எல்லாம் சோதிப்பதாக சொல்லி காட்டுகிறான் என்று பார்த்தால், ஓரளவு அச்சத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். நமக்கு எதிராக ஒரு அதிகார வர்க்கத்தை கொண்டு வந்து மேல கொண்டு வந்து நிறுத்துவான். அவர்கள் நமக்கு எதிராக ஆட்சி செய்வார்கள், நமக்கு கொடுமை இழைக்குவார்கள். இப்படிப்பட்ட அந்த நேரத்திலே ஆட்சி அதிகாரத்தை வைத்து அல்லாஹ் அச்சமூட்டி நம்மளே ஒரு பயத்தை உண்டாக்கி இப்படி ஒரு சோதனையிலே அல்லாஹ் கொடுப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்றான். அதே போல செல்வங்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல உயிர்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பதாக, நாம் நேசித்த உயிர்கள், நம்மளோட உம்மாவா இருக்கலாம், வாப்பாவா இருக்கலாம், நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அதே போல நம்மளுடைய மனைவி, நேசித்த மனைவி, அதே போல நமக்கு பிறந்த பிள்ளைகள், நம்மளுடைய உயிருக்கு உயிராக நேசித்த நண்பர்கள், இவர்களுடைய உயிர்களை எல்லாம் நம்மளுடைய கண்ணு முன்னாடியே அல்லாஹ் பறித்து இப்படிப்பட்ட சோதனையில் நாம் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல நீங்கள் அடைந்திருக்கின்ற அந்த பலன்கள், விவசாயம் செஞ்சுட்டு இருப்பீங்க, நல்ல பலன்களை சேகரிச்சிருப்பீங்க, அறுவடை செய்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் பெரிய ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களுடைய பலன்களை எல்லாம் அழிச்சு அல்லாஹ் சோதிப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி எல்லாம் நான் உங்களை எல்லாம் சோதிக்கும் பொழுது நீங்கள் பொறுமையை மேற்கொண்டால் உங்களுக்கு நற்செய்தி, அதாவது சொர்க்கம் என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக இந்த குர்ஆன் வசனத்தின் மூலியமாக சொல்லி காட்டுகின்றான். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல பேசுகின்றார்கள்.
நம்பிக்கையாளர்களுடைய நிலைமையை கண்டு நான் வியப்படைகின்றேன். நம்பிக்கையாளர் எதை நம்பிக்கையாளர் இருக்காரா இல்லையா? அல்லாஹ்வை நம்புறாரு, மலக்குமார்களை நம்புறாரு, அதே மாதிரி நபிமார்களை நம்புறாரு, வேதங்களை நம்புறாரு, மறுமை நாளை நம்புறாரு. இப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளரை பார்த்து நான் வியப்படைகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன் வியப்படைகின்றேன் என்றால், அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகத்தான் முடிகின்றன. வேற யாருக்கும் இது அமைவது கிடையாது. அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே முடிகின்றன. எப்படி நன்மையாக முடிகின்றன என்று சொல்ல போனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலேயே பதிவு செய்கின்றார்கள், அந்த மனிதனுக்கு, இறை நம்பிக்கையாளனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டால், அல்ல நல்ல செல்வத்தை வழங்கியிருப்பான், நல்ல வியாபாரத்தை கொடுத்திருப்பான், நல்ல குடும்பங்களை கொடுத்திருப்பான், நல்ல மனைவியை கொடுத்திருப்பான், நல்ல நண்பரை கொடுத்திருப்பான், நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்படி மகிழ்ச்சியான அவருக்கு செய்தி அவரிடத்துல வந்து விட்டால் அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்றால், அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கின்றார். பெருமை அடிப்பது கிடையாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாரு. யா அல்லாஹ், இந்த செல்வத்தை கொடுத்தது நீ, இந்த சொத்து பத்துக்களை எல்லாம் கொடுத்தது நீ, இந்த நல்ல குடும்பத்தை கொடுத்தது நீ, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தது நீ, நல்ல பிள்ளைகளை கொடுத்தது நீ, நல்ல நண்பர்களை கொடுத்தது நீ என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கின்ற அந்த காரணத்தினால அவருக்கு நடக்கின்ற அந்த நன்மைகளும் கூட அவருக்கு அந்த சொர்க்கத்தை பெற்று தருகின்ற நன்மைகளாக மாறிவிடுகின்றன. அதே மாதிரி அவருக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால், அவருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான், ஒரு கட்டத்துல பறிச்சிருவான், ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருப்பாரு, ஒரு கட்டத்துல முடங்கி போயிருவாரு, நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க, கண்ணு முன்னாடியே அவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்படும், அவர்களுடைய உம்மா பாப்பா போவாங்க. இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் வரும் பொழுது அப்படியே ஒரு கட்டத்துல ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை வருமா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த நேரத்துல அவர் பொறுமைசாலியாக இருந்து அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்வாரு. இவருக்கும் அல்லாஹ் இவருக்கும் நன்மை செய்யக்கூடியவனா இருக்கிறான். இப்படி இவர் இந்த இறை நம்பிக்கையாளர் இந்த இரண்டு விதமாக நன்மைகளை அடையக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கின்றான், ஒரு சிலரெல்லாம் துன்பம் கொடுக்கப்பட்டா ஆடி போய், யாரெல்லாம் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கொடுத்தேன்னு சொல்லி கேட்கிறாங்களா இல்லையா? அவர்களுடைய இறை நம்பிக்கையில பலவீனம் இருக்குன்னு சொல்லி மட்டும் அர்த்தம். ஆனா ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பொறுமையா இருக்கணும். இதை பற்றி அல்லாஹ் ஒரு வசனத்துல பேசுகின்றான், உங்களுக்கு முன் சென்ற அந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? உங்களுக்கு முன்னாடி பல சமுதாயங்களை நான் அனுப்பி இருக்கிறேன், அந்த சமுதாயத்திற்கெல்லாம் நான் சோதனைகளை கொடுத்தேன், அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப நம்ம சோதனைகளை அடைந்தால் மட்டும்தான், இறை நம்பிக்கையோடு இருக்கின்ற அந்த நேரத்துல சோதனைகளை அடைந்தால் மட்டும்தான் நாம் வெற்றி அடைய முடியும் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்திலே திட்டவட்டமாக பேசுகின்றான். இது மட்டுமல்லாமல் அந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றான், இதற்கு முன் சென்ற அந்த சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட சோதனைகளை நாம கொடுத்தோம் தெரியுமா? அவர்களுக்கு வறுமை, பிணி என்றால் நோய் போன்ற அந்த சோதனைகளை எல்லாம் நாம் அதிகமாக கொடுத்தோம். அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்படி வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் கேட்கின்ற அளவிற்கு அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் திருமறையில பேசுகின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய இறை தூதர்களுக்கும் அந்த சோதனைகள் கொடுக்கப்பட்டன, இறை தூதர்களோடு இருந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் சோதனை கொடுக்கப்பட்டன. அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வராதா என்று அவர்கள் எண்ணி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்ட அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்திலேயே இருக்கின்றது என்பதை நாம் அவர்களுக்கு கூறினோம். அப்ப நமக்கு சோதனை வரும் பொழுது நம்ம நல்ல உள்ளத்துல எண்ணிக்கிறணும், பல்வேறு விதமான சோதனைகள் வருகின்ற அந்த நேரத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் இருந்தால் பொறுமையோடு இருந்து, அல்லாஹ் ஒரு கட்டத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு கட்டத்திலே அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை தருவான், அல்லாஹ் இந்த சோதனைகள் மூலியமா என்னை பண்படுத்துறான், இந்த சோதனைகள் மூலியமாக அல்லாஹ் எனக்கு வேற விஷயத்தை தர இருக்கிறான், இந்த சோதனைகள் மூலியமாக அல்லாஹ் எனக்கு மறுமையில வெற்றி தர இருக்கிறான், சொர்க்கத்தை தர இருக்கிறான் என்பதை எண்ணிக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒவ்வொரு செய்திகளும் பதிவு செய்கின்றது. இன்னும் ஒரு இடத்துல அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா? அந்த உலகத்துல படைக்கப்பட்ட மனிதர்களிலேயே அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் யார் என்பதை கேட்கின்றார்.
உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான். அப்ப நபிமார்கள் என்றால் யார்? நமக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ் அதிகமா நேசம் கொண்டவர்கள். உங்களை என்ன எல்லாத்தையும் விட அதிகமா நேசம் நபிமார்கள் மீது அல்லாஹ் வைக்கிறான். அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் நன்மையை தான் வாரி வாரி இந்த உலகத்துல கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னா, யார் அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் அதிகமான சோதனைகளை கொடுக்கிறான். அதனால நபிமார்களுக்கு அல்லாஹ் அதிகமான சோதனைகளை கொடுத்ததாக அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதுக்கு அடுத்தது யாருக்கு கொடுத்தான் என்றால், அதற்கு அப்புறம் சிறந்தவர்களுக்கு, நபிமார்களுக்கு அப்புறம் அதிகமான நன்மையில செஞ்சிருப்பாங்களா இல்லையா, அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த நம்ம சஹாபாக்களும் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மக்களை தான் அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அதுக்கப்புறம் சிறந்தவர்கள். இப்படியாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய மார்க்க பற்றின் அளவிற்கு அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். ஒருவருக்கு அதிகமான சோதனை, இறை நம்பிக்கையாளர்களுக்கு சோதனை கொடுக்கப்படுகிறது என்றால், எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு அவர் அல்லாஹ்வை நம்புறாருன்னு அர்த்தம். அல்லாஹ் இதை திருமறை குர்ஆன்ல இதைத்தான் சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகின்றீர்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை சோதிப்பேன். அதே மாதிரி அவனுடைய மார்க்கப்பற்று உறுதியாக இருந்தால் அவனுடைய சோதனை கடுமையாக இருக்கும். ஒருவேளை அவனுடைய மார்க்கப்பற்று கொஞ்சம் கம்மியா இருந்தா, அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக இருந்தால், பலவீனம் இருந்தால், அதற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான். ஒரு பூமியில் ஒரு அடியான் தான் செய்த அந்த பாவங்களை எல்லாம் அழிகின்ற வரைக்கும் அல்லாஹ் சோதனைகள் கொடுப்பதாக அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ இந்த செய்தியின் மூலியமா நமக்கு தெரிகிறது என்ன பார்த்துட்டா, நம்ம எல்லாத்தை விட நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுத்ததாக அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு வரலாறுகளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறான். அந்த எல்லா வரலாறு நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தாலும், எல்லா நபிமார்களுடைய வரலாறை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதிகமான சோதனைகள் அந்த நபிமார்களுக்கு வழங்கி இருப்பதை நம்மளால பார்க்க முடிகின்றது. எந்த அளவிற்கு என்றால், உதாரணத்துக்கு நீங்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு பிரார்த்தனை செய்யறாரு. அவர் எதற்காக அந்த பிரார்த்தனை செய்யறாருன்னா, அதிகமான ஒரு சோதனைகளை அல்லாஹ் கொடுக்குறான். அப்படிப்பட்ட அந்த நேரத்துல தான் அவர் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ததாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்றான். அவர் தம்முடைய இறைவனை ரகசியமாக அழைத்தார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரகசியமாக பிரார்த்தனை செய்தார். என் இறைவா, என்னுடைய எலும்பெல்லாம் பலவீனமாகிவிட்டது, என்னுடைய தலை முடியெல்லாம் நிறைய மின்னுகின்றது. யா அல்லாஹ், இறைவா, உன்னிடத்துல நான் பிரார்த்தனை செய்யறதுல என்றும் நான் துர்பாக்கியசாலியாக இருந்ததே கிடையாது. அவருடைய பலவீனத்தை பத்தி பேசுறாரு. என்ன அந்த அளவுக்கு முதிர்ச்சியான ஒரு வயசுல இருக்கிறாரு. எலும்பெல்லாம் பலவீனமாயிருச்சு, அந்த தலைமுடியெல்லாம் சாதாரண வெள்ளை இல்லை, அந்த சில்வர் கலர்ல அதே மின்னுகின்ற நிலையில இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்னுடைய முடியெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த இடத்துல இருந்து நான் உங்க இடத்துல பிரார்த்தனை செய்யறேன். நான் பிரார்த்தனை செய்யல, என்னைக்கு நான் துர்பாக்கியசாலியா இருந்தது இல்ல. எனக்கு பின்னாடி என்னுடைய உறவினர்களை குறித்து நான் அஞ்சுகின்றேன். என்னுடைய மனைவியும் பிள்ளை பேர் அற்றவளாக மலடியாக இருக்கின்றார். எனவே ஒரு உதவியாளனை உன்னுடைய புறத்திலிருந்து நீ எனக்கு தருவாயாக என்று அல்லாஹ்விடத்துல அவர் கேட்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பிரார்த்தனை அவருக்கு பிள்ளை இல்லை என்பதை அந்த இடத்துல சொல்லி அவருடைய பலவீனத்தை சொல்லிதான் கேட்கிறாரு. ரொம்ப வயசாயிருச்சு, கிழவன் ஆயிட்டேன், அதாவது சாக போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமா இல்லையா, ரொம்ப வயசு முதிர்ந்த அந்த நேரம், அப்படிப்பட்ட அந்த நிலையில இருந்து அவர் பிரார்த்தனை செய்யறாரு. அந்த நேரத்துல மட்டும்தான் பிரார்த்தனை செஞ்சிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, நம்மளால உணர முடியுதா இல்லையா? ஒருத்தர் திருமணம் ஆகி ஒரு சில மாசத்துல பிள்ளை இல்லாட்டினா சரி வரும் மட்டும் நினைப்பாரு. அது 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் ஆகுன்ற அந்த நேரத்துல பிள்ளை பேரை கேட்டுக்கொண்டே இருப்பார். அதுக்கப்புறம் 2வது வருஷம் கேட்பாரு, 5 வருஷம் கேட்பாரு, 10 வருஷம் கேட்பாரு. இப்படிதான் இந்த நபியும் கேட்டிருப்பாரு. அப்ப இந்த நபி தனக்கு பிள்ளை பேரு எந்த நேரத்திலே இல்லை என்று தெரிகின்ற அந்த நேரத்தில இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார். பிரார்த்தனையில் அவருக்கு எப்படி அவரை பற்றியே சொல்லி காட்டுகிறார் என்றால், நான் பிரார்த்தனை செய்யறதுல துர்பாக்கியசாலியா இருந்ததே இல்லையா அல்லாஹ், உன்னிடத்துல எப்பொழுது நான் பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்கிறேனே, நான் பிரார்த்தனை செய்யறேன் அல்லாஹ், எனக்கே உன்னிடத்துல இருந்து ஒரு உதவியாளன் அனுப்பு. எனக்கு பிள்ளை பேர் இல்லை என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சக்கரியாவே, உனக்கு நான் ஒரு புதல்வனை பற்றி நான் நற்செய்தி கூறுகின்றேன். அவர் பெயர் யஹ்யா. இதற்கு முன்னதாக நான் யாருக்கும் அந்த பேரு நான் வழங்கியதே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உடனே அடுத்தபடியாக ஒரு கேள்வியை கேட்கின்றார், இது எப்படி சாத்தியம், எப்படி நடக்கும்? அவருதான் பிரார்த்தனை செய்யறாரு. பிரார்த்தனை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரு. அல்லாஹ் தரேன் என்று பொழுது இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அவருடைய பலவீனத்தை பத்தி அவரே ஏற்கனவே சொன்னாரா இல்லையா? அதை வச்சுட்டு மறுபடியும் கேட்கும் போது நான் நாடியதை நான் செய்வேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி அல்லாஹ் அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு யஹ்யா என்கின்ற ஒரு நபியை அல்லாஹ் வழங்கினானா இல்லையா? அப்ப அவருக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான்.
இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சோதனையை அவருடைய வயதான காலகட்டம் வரைக்கும் அல்லாஹ் நிறுத்தினான். வயதான காலகட்டத்தில் அந்த சோதனையில் முடிவை கொடுத்தான். இது மட்டுமல்லாமல் நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அவரை பற்றி அறிமுகம் செய்யும் போது எப்படி அறிமுகம் செய்யறான் என்றால், வைதிபித்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தமஉன்ன, இந்த இப்ராஹிமை அவருடைய இறைவன் அல்லாஹ் பல கட்டளைகள் மூலியமாக சோதனை செய்தான். அவற்றை எல்லாம் அவர் முழுமையாக நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான சோதனையில கொடுத்தானாமா. அத்தனை சோதனையிலும் அவர் வெற்றி பெறக்கூடியவராக இருந்தார். எப்படிப்பட்ட சோதனை என்று பார்த்தால், நீங்கள் திருமறை குர்ஆனில் நெடுகில நீங்க பார்க்கலாம். அவருக்கு ஒரு மனிதனுக்கு எதிலையெல்லாம் சோதனைகளை கொடுக்க முடியுமோ அதுல எல்லாம் சோதனைகளை கொடுக்கிறான். அவருடைய பெற்றோர்களின் மூலியமாக, தந்தையின் மூலியமாக அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான். அதெல்லாம் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். மனைவி மூலியமா அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான். பிள்ளைகள் மூலியமா அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான். அதே மகனை அறுக்கின்ற அந்த நிலையை வைத்து அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான். ஊராரை வைத்து அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான். அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இவருக்கு எதிராக ஒன்று திரண்ட அந்த ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட அனைத்து சோதனைகளையும் அவர் முழுமைப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல நெறிகளும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவிற்கு என்றால், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன் தந்தையின் மூலியமாக எப்படி சோதிக்கப்பட்டார் என்று பார்த்தால், அவர் தந்தை இடத்தில் அவர் பேசி காட்டுகின்றார், என்னுடைய தந்தையே செவியுறாததையும் பார்க்காததையும் உங்களுக்கு எந்த பயனும் தராததையுமா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்று தன்னுடைய தந்தை இடத்துல போய் பிரச்சாரம் செய்கிறாரு. பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் மறுபடியும் சொல்லி காட்டுறாரு, என்னுடைய தந்தையே உமக்கு கிடைக்காத ஞானத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கின்றான், எனவே என்னை பின்பற்றுவீராக, நான் நேரான பாதையை உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் அவர் தந்தை இடத்துல பேசுகின்றார், என்னுடைய தந்தையே செய்தான வணங்காதீங்க, செய்தான் அளவற்ற அருளாளருக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், என்னுடைய தந்தையே அருளற்ற அருளாளரிடமிருந்து உமக்கு வேதனை வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று என்னுடைய தந்தை இடத்திலே சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் அவருடைய தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்ராஹிமே, நீ என்னுடைய கடவுளை நீ அலட்சியப்படுத்துகிறாயா? நீ விலகி கொள்ளாவிட்டால் உன்னை நான் கல்லால் எரிந்து கொள்வேன், என்னை விட்டு நீ தூரமாக விலகி போயிரும் சொல்லி போட்டு அவருடைய தந்தை பேசியதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகின்றான். அப்போ தந்தை இடத்துல பிரச்சாரம் செய்யும் பொழுது, நீங்க அதை வணங்காதீங்க, இதை வணங்காதீங்க, உங்களுக்கு எந்த பலன் அளிக்கிறதும் வணங்காதீங்க, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க, எனக்கு நேரான பாதை கிடைச்சிருக்கு, சைத்தான் பக்கம் போயிடாதீங்க, நரகத்துக்கு போயிடாதீங்க என்றெல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை தன்னுடைய மகனை நோக்கி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நோக்கி அந்த ஆசர் சொல்லி காட்டுகின்றார், நீ வீட்டை விட்டு வெளியேறீரே, உனக்கு கல்லால் அடித்துக் கொள்ளுவேன் என்று வீட்டை விட்டு வெளியேற்றுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சோதனை. எப்படி அவர் நேச வச்சுட்டு தான் தெரியுமா? வாப திட்டார் வெளியேறிட்டு போயிட்டாரோ, அவர் இடத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போறாரு. இப்படிப்பட்ட வாக்குறுதி என்றால், என்னுடைய தந்தையே உங்களுக்காக நான் என்னுடைய இறைவன் இடத்துல பிரார்த்தனை செய்வேன், அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்வேன் சொல்லி போறாரு. அல்லாஹ் கண்டிக்கிறான், இனி வைக்கக்கூடிய நபர்களுக்கு யாரும் பிரார்த்தனை செய்து விடக்கூடாது, நபிமார்களுக்கெல்லாம் தகாது என்று சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அந்த பிரார்த்தனை செய்ததற்காக அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருந்தார்கள். மனைவி பிள்ளை மூலியமா ஒரு சோதனை. எப்படிப்பட்ட சோதனை என்றால், மனைவியும் பிள்ளையும் வனாந்தர அந்த பாலைவனத்துல விட்டு விட்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சோதனையை அல்லாஹ் செய்ய சொல்றான். அந்த பிள்ளை எப்ப பிறந்தது? இறுதி நேரத்திலே பிறந்த, அவர் முதுமை அடைந்த காலகட்டத்திலே பிள்ளை பிறகுது. அப்படிப்பட்ட அந்த பிள்ளையையும் மனைவியையும் அந்த மக்கமா நகரத்திலே இப்பொழுதெல்லாம் அஜ்ஜி செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அந்த அஜ்ஜி செய்கின்ற அந்த மக்கமா நகரத்திலே பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இருக்கின்ற அந்த நகரத்தை உருவாக்குவதற்காக தன்னந்தனி மனிதர்களாக இந்த 3 நபர்களையும் அல்லாஹ் அனுப்புகின்றான். தன்னுடைய மனைவியையும் அந்த பச்சிலம் பாலகனையும் அந்த இடத்துல விட்டு விட்டு சாதாரணமா வந்துட்டாரா? விட்டு விட்டு வந்த உடனேயே பிரார்த்தனை செய்கின்றார், யா அல்லாஹ் என்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் எந்த அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே இதை பதிவு செய்யறான், எந்த மனிதர்களுடைய சஞ்சாரமும் இல்லாத, எந்த பயிர் பச்சைகளும் இல்லாத, உணவுக்குண்டான எந்த ஆகாரம் இல்லாத ஒரு இடம், எந்த மனிதர்களுடைய ஊசலாட்டமும் இல்லாத இந்த இடம், அந்த இடத்துல விட்டு விட்டு வந்து விட்டேன் யா அல்லாஹ், என்னுடைய மனைவி மக்களுக்கு நீ உணவை வழங்குவாயாக, இந்த இடத்திலிருந்து நல்ல அவனை தொழக்கூடிய சந்ததிகளை உருவாக்குவாயாக சொல்லிவிட்டு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்து விட்டு வந்தார் என்றால் எப்படிப்பட்ட சோதனை பாருங்க. அவருடைய மனைவி எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க. இவரு திரும்பி போகின்ற நேரத்திலே, இப்ராஹிமை எங்க விட்டுட்டு போறீங்க? எந்த மனிதர்கள் இல்லையே, எந்த உணவும் பானமும் இல்லாத நேரத்தில் விட்டுட்டு போறீங்களே, எங்க போறீங்க? இது நீங்களா விட்டுட்டு போறதா
அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்கும் பொழுது அந்த இடத்திலே அவங்களுடைய மனைவிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் திரும்பிக் கொண்டே சொல்லி காட்டினார், இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவர் சொல்லி காட்டுறாரு, நீங்க போங்க அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுவான்னு சொல்லி மட்டும் அந்த அம்மா சொன்னாங்கன்னா எப்படிப்பட்ட சோதனை. அதே மாதிரி தன்னுடைய மகனை அறுக்கின்ற, இது எல்லாம் விரிவாக சொல்ல வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய மகனை அறுக்கின்ற அந்த அந்த நேரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது தன்னுடைய மகனையே அறுக்க துணிகின்றார். அப்படிப்பட்ட சோதனை. இது மட்டுமல்லாமல் ஊர் மக்கள் எல்லாம் இவரை எதிர்த்து நிற்கின்ற நேரத்தில் தன்னந்தனி மனிதனாக நின்றாரா இல்லையா? அப்படிப்பட்ட சோதனை. யாருமே இல்ல, இவர் ஒருத்தர் தான் இந்த கொள்கையில இருக்கிறாரு. இவரை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்யும் போது இவர் தனி மனிதன் இல்லை, தனி மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு ஊரையை எதிர்த்து நின்ற ஒரு நபர். அந்த மக்கள் எல்லாம் நெருப்பில போட போது கூட இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார், அஸ்பன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நீ எனக்கு போதுமானவன், நீயே சிறந்த பாதுகாவலன் என்கின்ற வார்த்தையை சொன்னார்கள். அந்த வார்த்தைக்காக அல்லாஹ் அவருக்கு அந்த நெருப்பையும் கூட குளிரூட்டக்கூடிய ஒரு பொருளா மாற்றினானா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த சோதனையும் கூட வெற்றக்கூடியவராக இருந்தாரு. இது மட்டுமல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நேரம், அந்த வீட்டை விட்டு வெளியேறுகின்றார். வீட்டை விட்டு மட்டும் அல்ல, நாட்டை விட்டு, தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்றார். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். இன்னி முஹாஜிரூன இலா ரப்பி, அவர் சொன்ன வார்த்தையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நான் என்னுடைய இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையிலேயே இதிர செய்து போறேன். சாதாரண நம்மளால சொல்லிட முடியுமா? ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஒரு வீட்டுல வாழ்ந்திருப்போம், பிறந்ததுல இருந்து இந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த வீட்டை விட்டு வெளியேறி விட்டால் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வெளியேறிட்டு வேற வீட்டுக்கு போவதாக இருந்தால் நம்மளுடைய உள்ள எப்படி பதபதப்பும், எவ்வளவு ஒரு சங்கடமாக இருக்கும். நம்ம அந்த சங்கடத்தை உணர்றோமா இல்லையா? குறிப்பாக பெண்களை நம்ம சொல்லலாம். வீட்டுல திருமணம் முடிக்கின்ற அந்த நேரத்துல 20 21 வருஷம் காலமாக வாழ்ந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள், தன்னுடைய குடும்பத்தை விட்டு போகின்றார்கள், கண்ணீர் வடித்தவர்களாக அவர்கள் போகின்றார்கள். தன்னுடைய பிள்ளையை அவர்கள் பிரிகின்றோம் என்கின்ற அந்த இடத்துல இருந்து தாய் தந்தையர்கள் அழுகிறார்களா இல்லையா? அந்த பிள்ளைகள் அழுகிறார்களா இல்லையா? அந்த சூழ்நிலை நீங்க ஓரமா வச்சுக்கிறீங்க. இப்படிப்பட்ட சோதனையா அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. ஏதோ வீட்டை விட்டு ஏதோ பக்கத்து ஏரியாவுக்கு போகக்கூடிய ஒரு சோதனையா, ஏதோ ஒரு ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு போகக்கூடிய ஒரு சோதனையா, எப்பவாத இருந்தாலும் திரும்பி வந்து விடலாம் என்கின்ற ஒரு சோதனையா? அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனை நாட்டை விட்டே வெளியேறிவிட வேண்டும். அந்த நாட்டில்தான் அவருடைய குடும்பம் இருக்கும், அந்த நாட்டில்தான் அவர்களுடைய நட்புகள் இருந்தார்கள், அந்த நாட்டில்தான் அவருடைய எல்லா விதமான வியாபாரம் எல்லாமே அந்த நாட்டில்தான் இருக்கும். அத்தனை விஷயங்களை விட்டு ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போகும்போது அவர் சொல்ல வார்த்தை, இன்னி முஹாஜிரூன இலா ரப்பி, நான் என்னுடைய இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையிலே இந்த இடத்தை விட்டு நான் இஜ்ரா செய்கின்றேன் என்கின்ற ஒரு வார்த்தை சொல்றாரா இல்லையா? உங்களுடைய உள்ளத்துல வச்சு கேட்டு பாருங்க, எல்லாத்தையும் நீங்க இழந்துட்டு போகிற அந்த ஒரு நிலை ஏற்பட்டால் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை அல்லாஹ் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த சோதனையும் அவர் வெற்றி பெறக்கூடியவராக இருந்தார். இதனால தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இந்த இப்ராஹிமை நான் உற்ற நண்பராக ஏற்பாடு செய்து கொண்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் நண்பராக ஆக்கிக் கொள்ளவில்லை. இந்த பிற நபிமார்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹ் யாரை ஆக்கியதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்றால், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஆக்கியதாக சொல்லி காட்டுகின்றான். அதற்குண்டான நேரடி காரணங்கள் சொல்லாவிட்டாலும் அவருடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய அதிகமான படிப்பினைகள், அவர் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். அந்த சோதிக்கப்பட்ட அந்த காரணத்தினாலதான் இவரை அல்லாஹ் நண்பன் ஆக்கினான் என்பதை நம்மளால உணர முடிகின்றது. அந்த சோதனையெல்லாம் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் அதனால தான் சொல்லி காட்டுகின்றான், இத்தபிஹு மில்லத்தை இப்ராஹீம, இத்தபிஹு மில்லத்தை இப்ராஹிம், இந்த இப்ராஹிமுடைய வழியை பின்பற்றி போங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் உலகத்துல பல்வேறு நபிமார்களை அல்லாஹ் படைத்திருந்தாலும் யாருடைய வழியையும் அல்லாஹ் நீங்கள் பின்பற்றி போங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்லி காட்டிய ஒரே ஒருத்தருடைய வழி, யாருடைய வழி என்றால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை தான் நாம் இப்பொழுதும் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அதற்குண்டான அடிப்படை காரணம், அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் அதிகமான சோதனைகள் கொடுக்கப்பட்டன. அந்த சோதனைகள் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் எல்லாம் அந்த சோதனைகள் அல்லாஹ் வணங்கி இருக்கிறான். அந்த சோதனைகளை அல்லாஹ் நீக்குவான். அதற்குண்டான வழியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த இடத்தை நோக்கி நான் பயணமாகின்றேன் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அவர் பயணித்து அந்த அத்தனை சோதனைகளும் வெற்றி பெற்ற அந்த காரணத்தினால தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தர்ஜா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். இன்னும் இந்த சோதனைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையில தொடர்ச்சியை பார்ப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
சோதிக்கப்பட்ட நபிமார்களை பற்றி நம்ம முதல் உரையில பார்த்திருந்தோம். சோதனைகளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதையும் பார்த்திருந்தோம். அதோடைய தொடர்ச்சியாக சோதிக்கப்பட்ட அந்த நபர்களிலே நபிமார்களுக்கு அடுத்தபடியாக சிறந்தவர்கள் தான் என்பதை அந்த ஒரு ஹதீஸ் மூலியமா பார்த்தோமா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த இடத்துல நம்ம யாரை விளங்கணும்னா சஹாபாக்களை தான் விளங்கணும். நபிமார்களுக்கு அடுத்தபடியாக நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களும் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நிலையிலிருந்து சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள். முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரலாறை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவர் ஒரு நல்ல இளைஞராக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அதிகமாக செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். பெரிய செல்வந்தர். இந்த அளவுக்கு செல்வந்தர் என்று பார்த்தால் நீங்க வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது, அவர் ஒரு வாசனை திரவியங்களை பூசிவிட்டு ஒரு வழியில வந்தா பக்கத்து வீதியில அந்த வாசம் வீசுகின்ற அளவிற்கு நீண்ட தூரம் வாசம் வீசுகின்ற அளவிற்கு உண்டான வாசனை திரவியங்களை ஒரு உயர் ரகமான வாசனை திரவியங்களை பூசிட்டு தான் வருவாரு. ஒரு நேரத்துல ஒரு ஆடையை உடுத்திருந்தா இன்னொரு கட்டத்துல இன்னொரு ஆடையை உடுப்பாரு. அதிகமா செல்வந்தரா இருக்கிறாரா இல்லையா? ஆடைகளுக்கு பஞ்சம் இல்லை, உணவுக்கு பஞ்சம் இல்லை, வாசனை திரவியங்களுக்கு பஞ்சம் இல்லை. அதே மாதிரி அந்த மக்கமா நகரத்திலேயே அந்த நபர்களுடைய எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, வாங்க. அந்த மக்கமா நகரத்திலேயே சில தலைவர்களுடைய பேச்சை தான் அந்த மக்கள் எல்லாம் கேட்பாங்க. ஏனென்றால் தலைவராக இருக்கக்கூடிய அந்த காரணத்திற்காக. இவர் தலைவர் அந்த அந்தஸ்தில் இல்லாட்டினாலும் செல்வந்தர் என்கின்ற அந்த காரணத்திற்காக இவருடைய பேச்சை கேட்பதற்காகவே சில மக்கள் எல்லாம் இருப்பார்கள். முஸப் இப்னு உமைரா நல்ல செல்வந்தர், நல்ல இளைஞரா இருக்கிறாரு, நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரு, இவருடைய பேச்சை கேட்கணும்னு சொல்லி போட்டு அவருடைய பேச்சை சில மக்கள் கேட்பார்கள். இப்படிப்பட்ட அந்த நிலையில் இருக்கின்ற நேரத்தில் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அந்த சம்பவம் அவருடைய தாய்க்கு தெரிகின்றது. அந்த தாய்க்கு தெரிந்த உடனே அவரை வீட்டு சிறையிலேயே அவங்களை வைக்கிறாங்க. அவரோட இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் பிடுங்கிடுறாங்க. ஒரு கட்டத்துல வீட்டை விட்டு வெளியேறுகின்றார். எப்படிப்பட்ட நிலையை அடைகிறார் என்று அந்த வரலாற்று ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவர் அடைந்த நிலை என்பது சஹாபாக்கள் எல்லாம் முஸப் இப்னு உமைர் அவர்கள் வந்து நிற்கும் பொழுது சஹாபாக்களும் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுவார்கள். எதற்காக அழுதார்கள் என்று பார்த்தால் முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுடைய நிலை என்பது ஒரு காலகட்டத்திலே நல்ல ஆடையை உடுத்திட்டு இருந்தாரு, நல்ல வாசனை திரவியங்களை போட்டுட்டு இருந்தாரு, நல்ல அணிகலன்களை உடுத்திட்டு இருந்தாரு, நல்ல செல்வந்தராக இருந்தாரு. இப்ப அவருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்த்தால் அவருடைய நிலை என்பது அவருடைய ஆடையெல்லாம் கிழிந்த ஆடையும் அழுக்கான ஆடையும் உடுத்த நபராக முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபாக்கள் மத்தியில வந்து நிற்கின்றார். சஹாபாக்கள் எல்லாம் அழுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சோதனை அந்த முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தளர்ந்துட்டாரா? தளரவே கிடையாது. இன்னும் எப்படிப்பட்ட தர்ஜாக்களை எல்லாம் கொடுக்குறான்னு சொல்லி பார்த்துட்டா அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருக்கும் பொழுது சில மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்கின்றார்கள். மதீனால இருந்து ஏற்றுக்கொண்டு சில வாக்குறுதிகளையும் செய்துவிட்டு போகிறார்கள். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் செஞ்சுட்டு போன அந்த நிலையை தான் முதல் அக்கபா என்று சொல்லி காட்டுவார்கள். 12 நபர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. 12 நபர்களும் நாங்கள் அல்லாஹ்வை தான் வணங்குவோம், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் வைக்க மாட்டோம், அதே மாதிரி நாங்கள் பெண்கள் மீது அவதூறு சொல்ல மாட்டோம். இப்படியாக எல்லா மிக அடிப்படையான விஷயங்களை எல்லாம் குறித்து அல்லாஹ்வின் தூதர் இடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போனார்கள். இதன் முதல் அக்கபா. இந்த 12 நபர்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்குண்டான ஒரு தூதராக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை நியமிக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த முஸப் இப்னு உமைரை தான் நியமிக்கின்றார்கள். இவரும் போறாரு, மதீனாவுக்கு போயிட்டு இந்த 12 நபர்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாரு. அங்க பயங்கரமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கின்றார். அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இவரை கொல்வதற்காக முனைகின்றார்கள். அந்த நேரத்தில் நான் என்னதான் சொல்றேன்னு கேளுங்களேன் சொல்லிட்டு அவர்களோட தலைவர்கள் இடத்துல பேசுகின்றார், இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்றார். அடுத்த வருடமே ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நபர்களில் 75 நபர்கள் இரண்டாவது அக்கபாவிலே இருந்து அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்பந்தத்தை செய்து கொண்டு போனார்கள் என்றால் அந்த 75 நபர்களும் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்குண்டான அடிப்படை காரணம் முஸப் இப்னு உமைர் அவர்கள். ஒரு வருஷத்திலேயே அந்த 75 நபர்களை கூட்டிட்டு வந்துடுறாரு. இது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கமா நகரத்திலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனாங்களா இல்லையா? அங்க போகும் பொழுது அந்த மதீனாவையே தாருல் ஹிஜ்ராவாக ஹிஜ்ரா செய்யக்கூடிய ஒரு பூமியாக மாற்றி அமைத்த ஒரு பணியை செய்த நபர் யார் என்று பார்த்தால் இந்த முஸப் இப்னு உமைர் அவர்கள் தான்.
மதீனாவுக்கு போகும்போது அதிகப்படியான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்குண்டான வேலையிலே எல்லாம் செய்தவர் இந்த முஸப் இப்னு உமைர் அவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சோதனைகளை எல்லாம் தளராமல் ஏற்றுக்கொண்டு அந்த சோதனையிலே எல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த இஸ்லாத்துல உறுதியா இருந்த அந்த காரணத்தினாலதான் இவ்வளவு வேலையும் செய்ய முடிஞ்சது. இது மட்டுமல்லாமல் இவர் எப்பொழுது மரணிக்கிறார் என்று பார்த்தால் பத்ர் போர்க்களம் நடக்குது. அடுத்தது உஹது போர்க்களம். உஹது போர்க்களத்துல அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற ஒரு பொய்யான செய்தி பரவுச்சா இல்லையா? அது யாரை வச்சு பரவுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இவரை வச்சுதான் பரவுது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாயல்லையே இவர் இருப்பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது போலவே இவரும் இருப்பாரு. அந்த தோற்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால இவரை கொன்னுட்டாங்க. கொன்னு அந்த நேரத்துல ஷஹீத் ஆயிட்டாரு. இவர் ஷஹீதான அந்த விஷயத்தை வைத்துத்தான் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற அந்த பொய்யான செய்தியும் பரவுது. இறுதியாக அந்த கொல்லப்பட்டு விட்ட இந்த முஸப் இப்னு உமைர் அவர்களுடைய அந்த உடலை அடக்கம் செய்வதற்காக கஃன் இடுகின்றார்கள். தலையை மூடினால் கால் தெரிகின்றது, காலை மூடினால் தலை தெரிகின்றது. ஆடை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு கஃனை வைத்து தலையை முழுவதுமாக மறைத்து இறுதியாக புள்ளையெல்லாம் அவருடைய காலில் போட்டு மறைத்துத்தான் அவருடைய உடலை அந்த கபர்ல அடக்கம் செஞ்சாங்க. அப்ப இந்த அளவிற்கு ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்ட மனிதர், மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தாரு. அந்த செல்வம் எல்லாம் ஒரு கட்டத்தில் பறிக்கப்படுகின்ற அந்த நேரத்திலும் கூட அவர் தளரவே கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திற்காகத்தான் இந்த விஷயங்கள் நடைபெறுகின்றது. அல்லாஹ் கொடுத்தா நல்லா எடுத்துக்கிட்டான். இந்த சோதனைகள் எல்லாம் வரும்பொழுது நம்மளோட உள்ளத்துல நம்ம நிலைநிறுத்தி கொண்டால் அல்லாஹ் நம்மளையும் பண்படுத்துவான். எப்படி பண்படுத்துவான் என்றால் அந்த சோதனைகள் தான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். நமக்கு ஏதோ ஒரு வகையில சோதனைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கலாம். அந்த சோதனையிலிருந்து மீளுவதற்குண்டான வழி என்பது அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை ஒன்று மட்டும்தான். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமாக அந்த சோதனைகளை விட்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக, சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என கூறி பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை முடிவு செய்கின்றேன். வாயிர்தான் அவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.